ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியனோட இனிமையான வணக்கங்கள். இன்று நாம காணொலியில பார்க்க போகிறது உடலை உறுதிப்படுத்தக்கூடிய வலிமையான ஆசன பயிற்சிகள். அதை எப்படி அமர்ந்த நிலையில பண்ணலாம், எப்படி இந்த அழகான மலை பிரதேசத்தில் உட்கார்ந்து பண்ணலாம், எப்படி இந்த குழந்தைகளோடு இணைந்து பண்ணலாம் அப்படின்றத நாம் எல்லாரும் இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க. முதல் ஆசன், எல்லாரும் பத்மாசன். வலது பாதம் தூக்கி இடது தொடையில, இடது பாதம் தூக்கி வலது தொடையில, சின்முத்ரா. முதுகு கழுத்து நேர்நிலை, கண்கள் மூடிய நிலையில ஆழமா மூச்சு உள்ள இழுக்கலாம். ஓ இது மனதையும் உடம்பையும் அமைதிப்படுத்தி நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற அதிகப்படியான அன்பையும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பவர்ஃபுல் போச்சர், மெடிடேட்டிவ் போச்சர், பத்மாசன். மெதுவாக கால்களை தளர்த்தி கொண்டு அப்புறம் பாருங்க, ஜீரணத்துக்கான வஜ்ராசன். கால்களை முட்டி போடுற மாதிரி அப்படி மடக்கி குதிக்கால் மேலே குதத்தை அழுத்தி முதுகு கழுத்து நேராக இருக்கணும். சின்முத்ரா. ஜீரண கோளாறு, செரிமான தொந்தரவுகள், நல்ல பசி, நல்ல தூக்கம் வருவதற்கான ஒரு அற்புதமான ஆசன் வஜ்ராசன். வெகு நிதானமா கால்களை தளர்த்திலாம். பசுமுக ஆசன். வலது பாதம் இடது தொடை பக்கம், இடது பாதம் வலது தொடை பக்கம். கைகள் எல்லாரும் பாருங்க, வலது கை தோள்பட்டையில, இடது கை பின்பக்கமா, முதுகு கழுத்து நேரான நிலை. கவ் போஸ்ன்னு சொல்றோம். கோமுகாசன். கிருஷ்ணனை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பவர்ஃபுல் போச்சர். இது முக்கியமா மலச்சிக்கல், கருப்பை தொந்தரவுகளுக்கு அழகாக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற தெய்வீக உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய ஆசனம். வெகு நிதானம். கைகளை தளர்த்தி அடுத்து பாருங்க, பட்டர்ஃப்ளை போஸ். பெண்கள் சந்திக்கக்கூடிய மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ், ஆண்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான வைட்டாலிட்டி, இம்யூன் சிஸ்டம் ரொம்ப குறைவாக இருக்குது, சரியான ஜீரணம் ஆகலை அப்படின்றதுக்கான ஒரு எளிமையான ஆசன். இதில் இப்படி கொஞ்ச நேரம் முழங்கால் அசைச்சிட்டு நல்லா முதுகை நிமிர்த்தி பென் ஃபார்வர்ட், பத்த கோணாசன். வெகு நிதானம் மேலே வாங்க. இது இடுப்பு முதுகெலும்பையும் வலியிலிருந்து நிவாரணம் செய்யக்கூடியது. அடுத்ததாக வெகு நிதானமாக எல்லாரும் பாருங்க, சேர் போஸ். முழங்கால் மூட்டை உறுதிப்படுத்தக்கூடிய ஆசனம். இடுப்பு வயிறுக்குள்ள இருக்கிற அதிகப்படியான கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு எளிமையான செய்விருக்கை, உட்கட்டாசன். வெகு மெதுவாக. இறுதியாக நாம் எல்லாரும் பார்க்க போகிறது, இன்று புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை, கோவிந்தனுக்கு உகந்த நன்னாள், கருடாசன். எல்லாரும் சென்டரில் நமஸ்கார முத்ரா. வெகு நிதானமாக வலது காலை மடித்து இடது தொடையில் நிமிர்ந்து நில்லுங்கள். பேலன்சிங் போச்சர். 1 2 3 4 5. வெகு நிதானமாக தளர்த்தலாம். இந்த மாதிரி உடலை உறுதியாக்குற ஆசனங்களோடு மனதையும் இந்த இயற்கையான சூழலோடு இணைத்து விட்டோன்னா நம் வாழ்வு நலம் பெறும் என்பது அடியனோட அன்பான வேண்டுகோள். இதற்காகவாவது நீங்கள் எல்லோரும் நம்ம சுவாசம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனையில் தொடர்ந்து இணைங்க. யோகத்தையும் ஆன்மீக சத்தியங்களையும் உணர்ந்து வாழ்க்கையை ஆனந்தமாக கொண்டாடும். என்ன குழந்தைங்களா, வாழ்த்துக்கள்.